வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. பட்டியல் இனத்தவர் குறித்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நடிகை மீரா மிதுன் தலைமறைவாகிவிட்டதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள். நீதிமன்றம் சொன்னது என்ன? தாராளமா மீரா மிதுனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் காந்திஜி ஜெயிலுக்கு போலியா, நேரு ஜெயிலுக்கு போலியா, ஐ டோன்ட் பாதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வராது. 5 வருஷமா அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னமும் ட்ரை பண்ணுங்க. இட் will never ever happen. Maybe it will happen in your dreams. தன்னை கைது செய்வது என்பது கனவில் மட்டுமே நடக்கும் என ஆணவத்துடன் பேசி போலீசாரிடம் சிக்கிய மீரா தற்போது மீண்டும் தலைமறைவாகி உள்ளார். நான் போலீஸை எங்க தட்டு போறேன், இங்க குத்திட்டு செத்துறேன். என்ன இவங்க எல்லாரும் ஒரு கை என் மேல பட்டுச்சுனா நான் என்னைய கொலை பண்ணிட்டு செத்துறேன். போலீசாரின் சம்மனுக்கு சவால் விட்ட மீரா மிதுன் தற்போது நீதிமன்ற பிடிவாரண்டிற்கும் சவால் விடும் விதமாக தலைமறைவாகி உள்ளார். போலீசார் பிடியில் சிக்குவாரா? இந்த ஆம்பளைங்க எல்லாரும் ட்ரை பண்றாங்க. இவனுங்க எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்க. முதலமைச்சர் அவர்களே, ஒரு பொண்ணுக்கு இப்படி தான் நடக்கணுமா? தமிழில் 8 தோட்டாக்கள், தானா சேர்ந்த கூட்டம் உட்பட சில படங்களில் நடித்திருப்பவர் நடிகை மீரா மிதுன். துணை நடிகையாகவும் மாடல் அழகியாகவும் வலம் வந்த மீரா மிதுன் திரைத்துறையில் பணியாற்றும் பட்டியல் இனத்தவர்கள் தொடர்பாக அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார். என்ன மாதிரி கிடையாது. அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். பசங்க தான் இப்படி ஃபேஸை திருடுறது, ஃபேஸை காப்பி பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆல்ரெடி டோல்ட் அபவுட் தட். ரீசெண்டா கூட இன்னொரு டைரக்டர் வந்து என்னோட மூவி ஃபர்ஸ்ட் லுக் எடுத்து க்ளோன் ஃபார் ஆல் தி டைரக்டர்ஸ். சீரியஸ்லி சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த வீடியோ தொடர்பாக பல்வேறு அமைப்புகள் அவர் மீது புகார் அளித்திருந்தன. இந்த புகாரின் அடிப்படையில் மீரா மிதுன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி அவருக்கு சம்மன் அனுப்பினர். ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாமல் கேரளாவில் தலைமறைவாக இருந்து சவால் விடுத்த மீராவை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவருடன் நண்பர் ஷாம் அபிஷேக் என்பவரும் கைது செய்யப்பட்டார். பின்னர் புழல் சிறையில் இருவரும் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் ஜாமீன் பெற்ற பின்னர் இவர்கள் மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்ற பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 6ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மீரா மிதுன் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவரது நண்பர் ஷாம் அபிஷேக் மட்டும் ஆஜராகி இருந்தார். இதனால் மீரா மிதுனுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்டை பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு திங்கட்கிழமை 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான அரசு சிறப்பு வழக்கறிஞர் சுதாகர் மீரா மிதுன் தலைமறைவாகி விட்டதாகவும் அவர் எங்கு உள்ளார் என்பதை தேடி வருவதாகவும் கூறினார். விரைவில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு விசாரணையை செப்டம்பர் 14ஆம் தேதி நீதிபதி ஸ்ரீதேவி தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே போலீசாருக்கு சவால் விடுத்து கேரளாவில் பதுங்கிய மீரா தற்போது நீதிமன்ற பிடிவாரண்டிற்கு சவால் விடும் விதமாக எங்கு பதுங்கி உள்ளார் என்பது போலீசார் விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். செலிபிரிட்டினாலே எப்படிதான்ப்பா பேசிட்டே இருக்காங்க என்ன பத்தி. What to do? Love you all.